வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, விஜய் பார்வதி வந்து ஒரு வார்னிங் குடுக்குறாங்க கமருதீனுக்கு. அது எதுக்காக? அண்ட் தென் அதே மாரி கமருதீன் வந்து ஒரு சாரியும் வந்து கேட்குறாங்க விஜய் பார்வதி கிட்ட. எதுக்காக அப்டின்றத நம்ம டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லாரும் கிராண்ட் லான்ச் முடிச்சதுக்கப்புறம் அந்த நைட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, லைட்டே ஆஃப் பண்ணாத காரணத்தினால யாருக்குமே தூக்கம் வரல அப்டின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. எப்ப லைட் ஆஃப் பண்ணுவாங்க அப்டின்ட்டு ஒரு பக்கமும், இல்ல லைட் ஆஃப் பண்ணா தான் நம்ம தூங்கணும் அப்டின்ட்டு இன்னொரு பக்கமும் வந்து நெறைய பேர் வந்து தூங்காம திரிஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்சம் பேர் வந்து மோஸ்ட்லி தூங்கிட்டாங்க. வாட்டர்மெலன் ஸ்டார்லாம் வந்து தூங்கிட்டாரு. ஸோ, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அங்க இங்க அலையிறப்ப, விஜய் பார்வதி அண்ட் தென் கெமி வந்து பார்த்தீங்கன்னா, லைக் சூப்பர் டீலக்ஸ் பெட்ரூம் இருக்குல்ல, அங்க வந்து போறாங்க. போயி கதவுக்கிட்டயே நின்னுட்டு ஏன்னா உள்ள போக்கூடாதுன்னு பிக் பாஸ் வந்து ரூல்ஸ் போட்டிருக்காரு. அதனால இவங்க வந்து உள்ள போகாம இங்க நின்டே வந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தர்கிட்டயும். ஸோ, நாங்க இங்க வந்ததே உங்கள வந்து தூங்க விடாம பண்றது தான். உங்கள நாங்க என்டர்டெயின் பண்றோம் அப்படின்ற மாரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. மத்தவங்களும் வந்து துஷார், அதுக்கப்புறம் ரம்யா எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு தூக்கமே வரல. நீங்க என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஆமா நாங்க இங்க வந்ததே அதுக்கு தான் அப்படின்ற மாரி சொன்னோனே கமருதீன் வந்து வராரு. வந்துட்டு லைக் ஜாலியா ஃபன்னா தான் பேசிட்டு இருக்காங்க கெமி கிட்ட. அப்ப ஒரு கட்டத்தில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ நீங்க என்டர்டெயின் பண்றதுக்கு தானே வந்திருக்கீங்க. ஓகே நீங்க அத பண்ணுங்க. அப்படியே ஒரு தட்டு வச்சுட்டு பண்ணுங்க. கலெக்ஷனாவது ஆகும் அப்படின்ற மாரி கமருதீன் வந்து ஒரு வைப்ல வந்து அத சொல்லிடுவாரு. உடனே வந்து விஜய் பார்வதி வந்து "என்ன அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ ஏன் அப்படி சொல்ற?" அப்படின்ற மாரி, "இது வந்து நல்லாவே இல்ல." அப்படின்ற மாரி பார்வதி வந்து டைரக்ட்டா வந்து சொல்லிடுறாங்க. ஸோ அத கேட்ட கமருதீன் வந்து, "இல்ல, இல்ல நான் வந்து ஒரு இதுக்காக தான் சொன்னேன். ஒரு வைப்ல தான் சொன்னேன். நீங்க இது தப்பா நெனச்சுக்காதீங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. பட் அந்த கான்வர்சேஷன் வந்து அங்க முடியுது. விஜய் பார்வதியும் வந்து கமருதீன் கிட்ட அந்த பர்ட்டிகுலர் கான்வர்சேஷன வந்து கட் பண்ணிட்டு மத்தவங்க கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் விஷயம் வந்து கமருதீனுக்கு வந்து உறுத்திக்கிட்டே இருந்தது. விஜய் பார்வதி அங்கருந்து போயிட்டாலுமே, அவங்களுக்கு வந்து உறுத்திக்கிட்டே இருந்தது. விஜய் பார்வதி இன்னொரு விஷயம் சொன்னாங்க. இந்த பிரைமரி சாரி என்னது பிரீமியம் இருக்கிறவங்கலாம் வந்து இப்படி தான் பண்ணுவாங்களோ அப்படின்ற மாரி அவங்கள குத்தி காமிச்சு வந்து பேசிட்டு இருந்த உடனே அவருக்கு ஒரு கில்ட் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு விஜய் பார்வதி வந்து குட் நைட் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ கமருதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ துஷாராகிட்டயும் கேட்டு நான் வந்து போய் சாரி கேட்கலான்னு இருக்கேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆமா ஜஸ்ட் போய் ரொம்ப நீங்க ஜஸ்டிஃபிகேஷன்லாம் குடுக்காதீங்க. ஜஸ்ட் சாரி கேளுங்க போதும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு விஜய் பார்வதி வந்து வெளிய கிச்சன் ஏரியால உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் எதுவும் நீங்க டக்குனு ரொம்ப இதுவா எடுத்துக்கிட்டீங்களா? நான் வந்து கெமி கிட்ட ரொம்ப ஜாலியா பேசுவேன். ஸோ ரொம்ப ஜோவியலா இருப்பேன். ஸோ அந்த வைப்ல நீங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்டயும் அதே மாரி பேசிட்டேன். ஸோ நான் அத சொன்னது உங்களுக்கும் வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி, சாரி ஏதாவது ஹர்ட் ஆயிருந்தா அப்படின்ற மாரி சொன்ன உடனே, ஆமா எனக்கு திடீர்னு அந்த மாதிரி சொன்ன உடனே எனக்கு டக்குனு எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துச்சு. அதனால தான் நான் அப்படி ரியாக்ட் பண்ணேன் அப்படின்ற மாரி விஜய் பார்வதியும் வந்து சொல்றாங்க. ஸோ கடைசியா வந்து ஓகே இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டேல அதனால உனக்கு வார்னிங் நான் உன்ன மன்னிச்சு விடுறேன் அப்படின்ற மாரி விஜய் பார்வதியும் வந்து வார்னிங் குடுக்குறாங்க. கமருதீனும் வந்து ஓகே நம்ம சாரி கேட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி அவரும் வந்து அங்க இருந்து கிளம்புறாரு. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நாளே வந்து பார்த்தீங்கன்னா, சாரி, வார்னிங் எல்லா விஷயமுமே நடக்குது அப்படின்ற பட்சத்தில, இன்னும் அப்கமிங் டேஸ்ல என்னென்ன விஷயம்லாம் நடக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் காய்ஸ். பாய்.